அதெல்லாம் வந்து தீர்த்து வைக்கப்பட்ட மனுக்கள் தான் அப்படிங்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன், தீர்த்து வைக்கப்பட்ட மனுக்கள் அப்படின்னு சொன்னா அது வந்து அரசு ஆவணமாக மாறிவிடும். எப்பவுமே சொல்றேன், உங்கள்ட்ட நான் ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்குறேன். நீங்க வந்து கம்ப்ளைண்ட்ல நீங்க வந்து ஆ ரெட்ரஸல் குடுக்குறீங்க. அதாவது அத தீர்வு பண்றீங்க. தீர்வு பண்ண உடனே என்னுடைய மனுவ கிழிச்சு குப்பை தொட்டியில போடுவீங்களா? அல்லது நதியில போடுவீங்களா? யார் நதியில போட்டது? நதியை அசுத்தப்படுத்துறது யார்? அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும். அதே மாரி கலெக்டர் சொல்றாரு, தீர்க்கப்பட்ட மனுன்னா அது அரசு ஆவணம். அரசு ஆவணம் எப்படி நதிக்கு போகும்? குப்பை தொட்டிக்கு போகும். அதனால அவருக்கும் இதுக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன், நமக்கு நாமே திட்டம் வந்தது. பஞ்சாயத்தா போயிட்டு பெரிய பெரிய பாக்ஸ் எல்லாம் பண்ணாங்க 2021ல. அதெல்லாம் எங்க போச்சு? கிட்டத்தட்ட 50 லட்சம், 60 லட்சம் இதெல்லாம் மனுக்கள் எல்லாம் போடப்பட்டது. அங்கேயும் வந்து பிரச்சனை ஆயிட்டு இருந்தது. நிறைய யாராவது ஒரு லேடிஸ் எந்திரிச்சு ஏதாவது கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா உடனே இந்த டிஎம்கே ரவுடிஸ் எல்லாம் அந்த லேடி அப்படியே தனியா தள்ளி கூட்டிட்டு போயிட்டு அடிச்சு உதைச்சு விரட்டி விட்டுடுவாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அதாவது மக்கள் கிட்ட மனு வாங்குறது அப்படிங்கிறதே ஒரு தமாஷான நகைச்சுவையான ஒரு செயலாக இவங்க மாத்திட்டாங்க.